ஜீவாட்ட கேட்கணும். கரூர் நெரிசல் மரணம் 41 பேர் இறந்த அன்னைக்கு இரவே மனதை பிழிய வைக்கிறது அப்படின்னு ஒரு கண்டனத்தை, வேதனையை திரு ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தினார். சென்ற ஆண்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன திரு விஜய் இந்த ஆண்டு அவருடைய பிறந்தநாள் அன்று எந்த கருத்தும் சொல்லலை, வாழ்த்து சொல்லலை. அது வெளிப்படையாக பேசப்பட்டுச்சு. இந்த எச்சரிக்கையை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறது? இதுக்கு வெறுமனே ஒரு தப்பாக சொல்லிட்டாரு, உள்நோக்கம் கற்பிக்கிறாருன்றதுக்கான கண்டனமாக, அதை தாண்டி இதுக்கு மீனிங் இருக்கா? இல்லை, ரஜினி அவர்களுடைய அரசியல் பிரவேசம் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக ரஜினியோட ஸ்டைல் மேனரிசத்தை காமிச்சு நான் ரஜினி ரசிகர்னு சொல்லி 25 வருஷமாக நடித்து கொண்டிருந்தவர். மெர்சல் படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வலிந்து செயற்கையாக தன்னை ஒரு எம்ஜிஆர் ரசிகர்னு காமிச்சிருப்பார். அது ரொம்ப செயற்கையாக இருக்கும். அதுவரையும் ரஜினி படத்தை ரெஃபரன்ஸ் பண்ணாமல் அவர் நடித்ததே கிடையாது. வசீகரா எல்லா படமும் சொல்லணும்னா ஒரு 30 படம் சொல்லலாம். இப்போ ஆனால் நீங்கள் மெர்சல் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டை போடுறது, எம்ஜிஆருக்கு இணையா தன்னை காமிச்சிக்கிறது, இப்படியாகவே அந்த பிராண்ட் பில்டிங் அது வந்து அப்போ மெர்சல்லேருந்து தொடங்கி, மெர்சல்ல இருந்தே அதை திட்டமிட்டு தொடங்கினார். அதுவரையும் ரஜினி ரசிகராக காமிச்சு மார்க்கெட் பண்ணவர். அடுத்து இல்லை எம்ஜிஆருக்கு அடுத்து பொதுவாக இந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்கு வராத ரஜினி இப்போ வர்றது ஏன்? இதில் 2 விஷயம் அதில் சந்தேகம் வருது. ஒன்று, நேற்றுக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி ஜான் பாண்டியன் வரலையும் வரிசையாக கண்டனம். அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்க வேண்டிய அளவில் இல்லை, வேறு அந்த கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது பதில் சொல்லியிருக்கலாம்.